நட்சத்திரா 27 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு நமக்கு சொல்றதுக்காக ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா நம்ம கூட அரங்கத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரேவதி மேம், முதல் நம்ம மேஷம் ராசியில இருந்து ஆரம்பிக்கலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி. ஸோ இந்த மேஷ ராசி சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது மனசில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ எல்லா இடத்துலையும் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ராசி மேஷ ராசி. அந்த பதவி அவங்களுக்கு தேடி வரும். அதான் மேஷத்துக்கு உண்டான குணநலன்கள். இந்த மேஷத்தில் இருக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. ஸோ இந்த மேஷம் அப்படின்னு எடுக்கும்போது இதோட வடிவம் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு ஆடினுடைய தலையுடைய வடிவம் தெரியும் அது. ஸோ இந்த மேஷம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஹை டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் வந்து மேஷத்தில் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் டென்ஷனாக இருக்கக்கூடியவங்க வந்து மேஷ ராசி தான். ஒரு விஷயத்தை ஜாலியாக எடுத்து பண்ணுறவங்க மிதுன ராசி. ஸோ இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், இறைவன்கள் இருக்கக்கூடிய லோகத்தில் மருத்துவராக இருக்கிறவர் வந்து அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒரு டாக்டரோ இல்லை ஒரு ஹோமியோபதி டாக்டரோ கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களும் படிக்கிறதுக்கு அதோட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு அபார்ஷனும் ஆயிருக்கும் கண்டிப்பாக, இல்லை ஒரு குழந்தை தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து எப்போவுமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கையில் வச்சுருக்கக்கூடியவங்க தான் அஸ்வினி நட்சத்திரம். ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரும். சந்திராஷ்டமும் வேத நட்சத்திரமும் இணைஞ்சு வருது. இந்த காலகட்டங்களில் முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ டக்குன்னு போனால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, உங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு போங்க. அந்த வயலையில் இருக்கக்கூடிய வீரியத்தை அது குறைச்சி கொடுக்கும். அதே போல் ஹெல்த்லேயும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். ஸோ பிள்ளைகள் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பு ஆரோக்கியமும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல படிப்பு இருக்கும். ஆனால் விளையாடும் போது ஒருத்தர் கூட வந்து பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நாளாக இருந்துட்டு வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துலேருந்து தொடங்கும். நவகிரகத்தில் இருக்க சுக்கிர பகவானுக்கு போயிட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது இந்த வாரம் இன்னும், அதாவது சின்ன சின்ன பணவரவுகள் தடையாக இருக்கிறதும் நீங்கி வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், பரணியில் யார் பிறந்தா? துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். அதாவது தன்னை சார்ந்து இருக்கிறவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடியவர் வந்து துரியோதனன். ஸோ இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது இதுக்கு அதிதேவதையே வந்து யமதர்மர். இப்போ பரணி நட்சத்திரத்தில் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நகை இழப்பு உண்டு. வாழ்நாளில் நகை தொலைக்கும் நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரம். படிக்கிறதுல மிக சிறப்பாக படிப்பு எடுப்பாங்க, ஒரு பட்டப்படிப்பு முடிப்பாங்க, போல்டாக பேசி ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப சிறப்பு வாய்ப்பு. ஏன்னா ராசிக்கு 7ல் தான் ராசி திறக்கிறனால சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் மாமியார் மருமக பிரச்சனைகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். படிப்பு மிக சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல கேது, ஞானமாக புரிஞ்சு படிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன குருமார்கள், டியூஷன் மாஸ்டராக இருக்கட்டும், டீச்சர் அவங்க கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு மட்டும் பசங்களை கேட்டுக்கிறது சிறப்பு தரும். அடுத்து தொழிலெலாம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர். ஓகே. அடுத்து கார்த்திகை. கார்த்திகைன்னு சொல்லுவாங்க, கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. ஸோ முருகர் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. மேஷத்தில் 1ஆம் பாதம் இருக்கிறது கிருத்திகை. ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பூர்வீகத்துலேயோ இல்லை வீட்லேயோ சரி ஒரு விபத்தை சந்தித்த நட்சத்திரம் இது. விபத்தில் யாராவது இறந்து போயிருப்பாங்க, இல்லை இவங்க ஒரு விபத்தை சந்திப்பாங்க. அது கிருத்திகைக்கு உண்டான பாயிண்ட்டே அதுதான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கணும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு. இவங்களோட விஷயம் என்னென்னா, இவங்க வேலை சூப்பராக முடியும், ஆனால் முடியத்துக்குள்ளே இவங்களுக்கு பிபி மேலே ஏறி இறங்கிடும். அதுதான் அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமே பிரச்சனையை தருது. ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4-5 நாட்களில் பணத்தட்டுப்பாடு இருக்கும். ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபார்ம் கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக் பில் கட்டுறது, ஒரு விஷயம் தாமதப்பட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும்.
இவங்களோட மூத்தவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தால் சிறப்பை ஏற்படுத்தி தரும். பூர்வீக சொத்து வழக்கில் இருக்குனாக்கா இவங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஸோ தொழிலில் சிறப்பு இருக்கும், ஆனால் உத்தியோகத்தில் மௌனம் காக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வாரம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி. அடுத்ததா ரிஷபராசி. தனராசினா அதுதான், எல்லா லக்னத்துக்கும் 2ஆம் பாவம் தனபாவம். இது காலபுருஷனுக்கே 2வது பாவம். ரிஷபராசி கையில் காசு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதே போல் காளையுடைய ரூபம் கொண்டது, நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க, நல்ல பேச்சாளர், போல்டாக பேசக்கூடியவங்க. ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னா ரிஷபராசி தனியாக தெரியும். அதே போல் ஒரு தெருவில் நீங்கள் பசுவை அமிச்சிங்கன்னா எந்த ரிஷப வீடுவோ அந்த வீட்டில் தான் சாப்பிடும், அங்கே தான் போய் நிற்கும். அதை தான் நாங்கள் பிரசன்னத்தில் பார்த்து சொல்லுவோம். காலை அங்கே நிற்குதா, பசு நிற்குதா, அந்த வீட்டிலேருந்து தான் இந்த இது வந்துச்சுன்றது சொல்லுவோம். அதே போல் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் எல்லாம் அடங்குனது ரிஷபம் தான், அன்பானவங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை 2, 3, 4, ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகஷிடம் 1, 2. ஸோ கிருத்திகை நட்சத்திரம் நம்ம 1ஆம் பாதம் 2 பாதம், இது 2, 3, 4. குடும்பத் தலைவன் அப்படின்னா அதுக்கு தகுதியானவங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். ஒரு விஷயத்தை நல்ல பங்கு போட்டு கொடுக்குறதாவும் இருக்கட்டும், சேமிக்கிறதா இருக்கட்டும், ஃபேமிலியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இப்போ உள்ள நடைமுறைக்கு கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்களா இருக்கட்டும், அது கிருத்திகை நட்சத்திரம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாரம் எப்படி இருக்குன்னா சிறப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரினல் ட்ராக்கில் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களா இருந்தால் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும், அதை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் உணவு கட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இறக்கத்தை சந்தித்தாலும் ஏற்றத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக இது இருக்கும். உத்தியோகம் வந்து மிக சிறப்பாக இருக்கும், அவங்களோட அதிகாரம் தான் அதிகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு. ஸோ பிள்ளைகள் வழியில் அதிக கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சிக்கிறது, பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடுறது, இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சுப்பிரமணியர், அதாவது பாலகனாக இருக்கக்கூடிய முருகர், வேலோட மயிலோட நிற்பார், அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது இன்னும் யோகத்தை தரும். ஓகே. ஸோ அடுத்ததான் ரோஹிணி. ஸோ ரோஹிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கலகலகலகன்னு இருப்பாங்க. கூட சொந்தக்காரங்களே சண்டை இருந்தாலும் சரி எது இருந்தாலும் இவங்க வந்து ஒரு விஷயம் பேச போகிறாங்கன்னா அப்படியே ரவுண்ட் கட்டிடுவாங்க, நிறைய கதைகள் பேசுவாங்க, நல்ல அழகாக மேக்கப் பண்ணக்கூடியவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க லட்சணமாக இருக்கக்கூடியவங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். மியூசிக் விரும்புகிறவங்க, அதிகமாக பாட செய்கிறவங்க, கலைகளில் இயல் இசை நாடகம் 3த்துக்கும் தகுதியானவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா பிறக்கும் போதே கண்டத்தோடு பிறக்கிறவங்களும் இவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும்னாக்கா மிகுந்த நன்மைகள் மிகுந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சில பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் எடுக்கும்போது கொஞ்சம் பிள்ளைகள் டீனேஜில் இருக்காங்கன்னா சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க, அதனால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். செல்ஃப் ட்ரைவிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். பண வருவாய்கள் திருப்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும், அதை சேமிக்கிற எண்ணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் வந்து கண்டிப்பாக சப்த கன்னிகள், 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. ஸோ 7 கன்னிமார்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து மிருகஷீடம். மிருகஷீடம் வந்து மஞ்சள் சாரைன்னுவாங்க. ஆதி காலத்தில் மன்னர்கள் வந்து போருக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ராஜ வைத்தியர் என்ன செய்வாங்கன்னா இந்த மஞ்சள் சாறை பாம்பை சுற்றி ஒரு துணியை சுற்றி பானையில் போட்டு வச்சுடுவாங்க. அது உடம்புலேருந்து ஒரு எண்ணெய் வரும், அந்த எண்ணெயை பதப்படுத்தி சாப்பாடில் கலந்து கொடுப்பாங்க. அந்த அரசர் வந்து இங்கேருந்து போகும்போது எவ்வளோ உத்வேகமாக போனாரோ அப்படியே ரிட்டர்ன் வருவார். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கானது மிருகஷீட நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துலேயே டக்குன்னு ஒரு போராக இருக்கட்டும், ஒரு போட்டியாக இருக்கட்டும், தெரியுதோ தெரியலையே இறங்கி போய் நின்றுடுவாங்க. ஸோ இந்த மிருகஷீட நட்சத்திரத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னா மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பொருளாதார ரீதியான நன்மைகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். முடிஞ்சால் பிளட் டொனேஷன் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானமும் ரத்த தானமும் தான், மற்ற எந்த தானமாக இருந்தாலும் பத்தாது யாருக்குமே. உத்தியோகத்தில் இந்த இடைஞ்சல்கள் நீங்கி கொடுக்கும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை ஏற்படுத்து, ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு வந்துட்டார் கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா அங்கே நடக்கிற சூழ்ச்சிகளை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது, இவங்க அந்த இடத்துக்கு போகிறது நன்மையை தரும். ஸோ மேலும் வந்து இவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக தேவதைகள் கோவிலில் வந்து இந்த சர்ப ஸ்டாச்சு இருக்கும், அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றுறது சிறப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசி மிதுன லக்னம். கையில் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும்,
ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இருப்பாங்க. மற்ற ஃபோன் கால்ஸில் வந்து காண்டாக்ட் லிஸ்ட் வந்து ஒரு 500 1000னா இவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஒரு 8,000 கண்டிப்பாக காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். யாரை கேட்டாலும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து நண்பர்களால் துரோகத்தை சந்திக்கிறவங்களும் மிதுன ராசி தான். ஏன்னா இந்த மிதுன ராசியில் வந்து மிருகஷீடம், திருவாதிரை, புனர்பூசம்னு இருக்கும். இதில் வந்து திருவாதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிருகம் வந்து ஆண் நாயின்னு வரும். நாய் நல்லவன் கிட்ட இருந்தாலும் சரி, கெட்டவன் கிட்ட இருந்தாலும் எஜமானுக்கு நேர்மையாக இருக்கும். என்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலும் அது கம்முட்டு போயிடும். அதுதான் அந்த மிதுன ராசியோட மைனஸ் இதுதான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு விஷயம் தெரியலனா மிதுன ராசி அதை கிளியராக சொல்லிடும். அதே போல் மீடியாலையும் மிதுனம் துலாமு பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகஷீட நட்சத்திரம் வந்து நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்குன்னு சொன்னோம். அது வந்து கண்ணும் கருத்துமாக கலையை கற்றுக்கிட்டு செய்யும். இது தத்தி கற்றுக்கிட்டு வேலையை முடிச்சிடும். ஸோ இந்த மிதுன ராசி மிருகஷீடத்துக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, நன்மைகள் நிறையா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கொண்டு வந்துக்கணும். ஒரு சில இடங்களில் ஒரு விஷயம் பிரச்சனை நடக்குதுனாக்கா ஒதுங்கி போகாமல் அவங்க சார்ந்த விஷயத்தை தெளிவு பண்ணி பேசுகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்தது வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இதில் வந்து ஒரு சில வாய்ப்புகள் தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகத்தில் வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். ஒரு துளசி மாலை சாத்திட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தாலே சூப்பராக இருக்கும். ஓகேம்மா. அடுத்து திருவாதிரைன்ற போது சிவன் பிறந்த நட்சத்திரம், ருத்ரர் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசிகள்லே வந்து பார்த்திங்கன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் சொல்லுவாங்க. இது காம திரிக்கோணம். எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து திருவாதிரை நட்சத்திரம். ரொம்ப வெகுளித்தனமாகவும் இருப்பாங்க. அப்போ திருவாதிரை நட்சத்திரம்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா கோபம் வந்துருச்சுன்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற மைனஸ். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு கவுன்சிலிங் பண்ணணும். ஸோ இந்த திருவாதிரைக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்புகள் நிறைஞ்சு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ராகுவோட மிட் பாயிண்டில் இருக்காங்க. இந்த சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து அவங்களுக்கு சரியான நேரமாக இது இல்லை. ஸோ இந்த நேரத்துக்கு குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். கடன் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைனா அதிலே மூழ்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அடுத்து புனர்பூசம். ராமர் பிறந்த நட்சத்திரம். புனர்பூசம்ன்ற போது பார்த்திங்கன்னா பூனை அதோட யோனி. அவங்க செய்கிற தப்பை கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சாஃப்டான நேச்சராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி ரீதியான மைனஸ் தான் அதிகமாக இருக்கும். இவங்களை அறியாமல் சில வார்த்தைகள் பேசுகிறது, எமோஷ்னல் பிளாக்கேஜ் ஆகிறது, அதெல்லாம் புனர்பூச நட்சத்திரம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இந்த வாரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கீழே விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவுகள்லாம் மிக சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகம் வந்து கொஞ்ச நாளாக இருந்துட்டு வந்த டென்ஷன் அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில ஃபைல்ஸாக இருக்கட்டும், சில ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அது சார்ந்த டென்ஷனில் தான் அவங்க இருப்பாங்க. அதே போல் உடம்பு ஆரோக்கியம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பிபி இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா சிறப்பு ஏற்படுத்தி தரும். தொழிலில் நல்ல இன்னொரு தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் கூட மேலோங்கி கொடுக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். ஸோ ஃபைனலாக கடகராசி. கடகம் சொல்லும்போது அதோட வடிவம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நண்டு வந்து ஏராளமான முட்டைகள் போடுமா. அது பொறிஞ்சி வரும்போது அந்த கடல் அலை அடைக்கட்டும், இல்லைன்னா இந்த குளத்தங்கரையிலையாக இருக்கட்டும், அதை பிடிச்சிட்டு போகும்போது அது கையில் எவ்வளோ கை இருக்கோ அவ்வளோ கையில் பிடிச்சிக்குமா தன்னோட குஞ்சுங்களை. அவ்வளோ தாய்ப்பாசத்துக்கு ஃபஸ்ட்டு ராசினா கடகராசி தான். அம்மா பிள்ளைகளாக இருப்பாங்க, அம்மாவே அம்மா பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எமோஷ்னல் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி கடகராசி. அழுகையாக இருந்தாலும் அழுதுருவாங்க, சிரிப்பாக இருந்தாலும் உடனே சிரிச்சிருவாங்க. ஒரு துக்க செய்திக்கு வந்து ரொம்ப சோர்ந்தும் போயிடுவாங்க. கடகராசி முழுமையான பெண் ராசி அது. ஸோ அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கடகத்துக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா காணி நிலமாவது அவங்க பேரில் இருக்கும். அதே போல் பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுன்றதுல அதிக எண்ணமாக இருப்பாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம். ஸோ அதிகப்படியான இசைகளில் கவிதைகளில் நாட்டம் உடையக்கூடியவர்கள். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது
நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்த்திக்கடன்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்து புத்தாண்டு வந்துருச்சு. புத்தாண்டுக்கான வழிபாடுகளில் எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ உத்தியோகத்தில்ன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகம் மாற்றத்துக்கான விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா வீடு இடமாற்றத்தை அமைச்சு கொடுக்கும். ஸோ வேறு வீட்டுக்கு போகலான்ற எண்ணம் தோணலாம். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனரோ இல்லையோ மாறுங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து பிள்ளைகள் வழியில் பேசும்போது குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இவங்களோட ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் பார்த்திங்கனாக்கா கணபதி. கணபதிக்கு போய் ஒரு சூரதேங்காய் உடைக்கிறது பல தடைகளை நீக்கி வெற்றியை கொடுக்கும். ஓகே. ஸோ அடுத்து பூசம். பூசம் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்துலேயே கோடீஸ்வர நட்சத்திரம்னா பூசம்னுவாங்க. ஸோ இவங்க எப்படி அப்படின்னா வாழ்க்கையில் இவங்க எப்போல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்களோ ஜெயிச்சிருவாங்க. இவங்க பூர்வீகம் விட்டு வந்த ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ தன்னோட பூர்வீகத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க பூச நட்சத்திரமாக இருப்பாங்க. அதே போல் குறுகிய காலகட்டத்தில் ஷைன் ஆகிறது, குறுகிய காலகட்டத்தில் பணம் சேமிக்கிறது, இதெல்லாம் பூசம். கொஞ்சம் ஜாதகத்தில் கிரகம் மாறி இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய ஒரு கடனாளியாகவும் இருப்பாங்க. கடனுக்காக ஊர் விட்டு ஊர் போகிறவங்களாகவும் இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரம். அவங்க ஜாதகத்தை சரி பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சு வச்சுக்கும் போது லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். உடனே கொஸ்டின் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டா ஜெயிச்சிடலாமான்னா பரிகாரன்றது ஒரு வே ஆஃப் கவுன்சிலிங் தான். இதை நீங்கள் பக்குவப்படுத்தி ஹேண்டில் பண்ணணுன்றது தான் பரிகாரம். இல்லைன்னா எல்லாருமே பரிகாரம் பண்ணி ஜெயிச்சிடலாமே, அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ பூச நட்சத்திரத்துக்கு இந்த வாரம் வந்து மிக சிறப்பான அம்சங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில நாட்கள் வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த 16ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது கண்டிப்பாக இவங்க வந்து இந்த வாரத்தில் வந்து குலதெய்வ கோயிலில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். ஸோ தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி இவங்க வேலையை பார்க்குறது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். வீண் வாக்குவாதத்தை இந்த வாரத்தில் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் தான். பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒரு தயிர் வாங்கி கொடுக்கறது நன்மை ஏற்படுத்தி தரும். ஓகே மேம். ஸோ லாஸ்ட்டாக ஆயில்யம். அதாவது விஷ்ணுவுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம். அதுலேயே வந்து ஆயில்யத்தோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா ஆயில்யத்தை வந்து குப்பைன்னுவாங்க, குப்பை நட்சத்திரம்னுவாங்க. அது ஏன்னா இவங்களோட பூர்வீகத்துலேயோ இல்லை ஒரு சிலருக்கு ஆயில்யத்தில் கேன்சர் இருக்கும். இவங்க குடும்பத்தில் யாருக்காவது கேன்சர் வந்துட்டு போச்சா இல்லை என்ன நோயினே தெரியாமல் இறந்தாங்க அப்படின்னா அந்த ஆயில்ய நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்கும். இவங்க பிறந்தனால அது நடந்திருக்காது. இவங்க வம்சாவளியில் இப்படி இருந்தால் தான் இவங்க பிறப்பாங்க. அதுதான் லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசத்தை இவங்களுக்கு பிரிக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் முடியாது. அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடியவங்க. இவங்க வீட்டில் வந்து எப்படின்னா ஒரு குழந்தைக்கும் ஏஜ் ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு 5 வயசு 10 வயசுன்னு இருக்கும் ஆயில்ய நட்சத்திரம். அண்ணனே அப்பா மாதிரி இருப்பாங்க, அக்காவே அம்மா மாதிரி இருப்பாங்க, அந்த ஏஜ் மாதிரிலாம் இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரம் வந்து ரொம்ப நாலேஜ் ஆனவங்க. ப்ராக்டிக்கல் விஷயத்தில் நல்ல சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சேமிக்கிற விஷயத்தில் நம்பர் 1 வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஃபேமிலின்னு வரும்போது செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க ஆயில்யம். இந்த ஆயில்யத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்குனாக்கா சிறப்பாக இருக்காரு. ஆரோக்கியம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான். ஓகே மேம். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப துல்லியமாக கணிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.